கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வந்து எப்படி வெட்டுறேன்னு சொல்லி பாருங்க. இந்த மீன் வாசனையும் கடலின் வாசனையும் சேர்ந்து ஒரு இப்போ அண்ணா வந்து மீன் வந்து எடுத்துட்டு கூடாது. கொஞ்சம் மீன் மழை காலம் என்ன தம்பி? ஐயா நெடுமுறையோட போராடி கொண்டு இருக்காரு. ஆனால் இந்த ரோட்டுக்கு என்ன பேர் என்ன நடுமுறைலாம் இந்த ஸ்பெஷல் ரோடு. அது என்ன எல்லா இடத்துலையும் காடுகளில் ஃபுல்லாக நீளத்தோடு நிற்கிறேன். இந்தியா வரமாட்டா அங்கே 90 சாக்கிள்லாம் ஃபேமஸ்ன்னு இப்படி நாங்கள் தொடர்ச்சியாக இந்த கடற்கரை வீதி இருக்குது தானே, கடற்கரை வீதியா என்ன விலையம்மா போகுது இப்படி தனியாக எவ்வளோ தொழிலாளர்கள் வந்து நிற்கிறோம்னு சொல்லி நான் நுழைஞ்சாலே சும்மா அப்படியே கடலில் வாசம் அப்படியே மணக்கு தானே அப்படியே டிஸ்ட்ரிக் வந்திருக்கோம். இதான் சாயம் போடுற வேலை செஞ்சு நிற்கிறேன் பாருங்க. வெளியூரால் வந்து வடிவான கப்பல் ஒன்று செஞ்சு வச்சுருக்காரு பாருங்க. ரோட்டுகள் நம்ம கல் பறிச்சு வச்சுக்கிறேன் பாருங்க. ரோட்லேயே போட்டு இருக்கிறேன் கருவாடு காய வச்சுக்கிறேன். ஒட்டி எல்லாமே தட்டி கொண்டிருக்கிறேன். தட்டி போட்டு தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் இன்று இந்த காலை பொழுதுல என்ன விடயம் தொடர்பாக பார்க்க போகின்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் வந்து ஊர் சுற்றி பார்க்கலாக்களுக்கான ஒரு முக்கியமான காணொளி ஒன்று இது. நாங்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு சில இடங்கள் வந்து காட்டியிருக்கிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்களோ தெரியல. குறிப்பாக நாங்கள் மாதகள் பிரதேசம் தொடர்பாகவும் ஒரு சில காணொளிகளை வந்து பதிவிட்டிருக்கிறோம். பார்க்காதாக்கள் வந்து போய் பாருங்க. இன்றைய தினம் நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்திலே வந்து ஒரு முக்கியமான இடம், அதாவது குருநகர் அப்படி என்ற இடத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. முக்கியமாக இந்த குருநகர் பிரதேசத்தில் வந்து மிக மிக சிறந்த நிறைய விடயங்கள் வந்து இங்கே வந்து இருக்குது. இந்த மக்களுடைய வாழ்வியலே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்வியலாக இருக்குன்னு சொன்னால், முக்கியமாக வந்து கடலோட இணைஞ்சதாக தான் இந்த மக்களுடைய வாழ்க்கை வந்து இருந்து கொண்டிருக்குது. குறிப்பாக வந்து அதிகளவான மக்கள் இந்த இடத்துல வந்து செய்கிற தொழில் வந்து கடல் தொழில். இந்த இடத்துல நாங்கள் விடிய இந்த காலை பொழுதுல இந்த இடங்களுக்கு வந்தோம்னு சொன்னால், இந்த மீன் வாசனையும் கடலின் வாசனையும் சேர்ந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். இந்த காலை பொழுதுலேயே சூரியன் உதிக்கின்ற நேரங்களில் இந்த பகுதிகளில் வந்து நாங்கள் எங்கள் வீடுகளுக்கு தேவையான மீன்களை வந்து வாங்கிட்டு போகலாம். ஏன்னா அதிகளவான ஆட்கள் வந்து கடற்தொழிலுக்கு போயிட்டு காலை பொழுதுல இந்த இடத்துக்கு வந்து முக்கியமான சந்தையில் வந்து இந்த வியாபாரங்களை வந்து செய்யணும். கூறல் முறையில் வந்து அதிகளவான இடங்கள் இருந்து ஆட்கள் வியாபாரிகள் வந்து மீன்களை வாங்குகின்ற செயற்பாடுகள் இருந்து நிறைய விதமான செயற்பாடுகள் இந்த இடத்துல வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கும். குறிப்பாக இந்த யாழ்ப்பாணம் குருநகர் மீன் சந்தைன்றது வந்து இந்த இந்த துறைமுகம்ன்றது பார்த்தீங்கன்னா 1970ஆம் ஆண்டுகளிலிருந்து ஒரு மிக சிறந்த ஒரு துறைமுகமாக இயங்கிக் கொண்டு வர ஒரு துறைமுகம். அதோட வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலைகரமாக இருக்கும் எந்த நேரம் பார்த்தாலும் இந்த இடம். நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற உங்களுக்கு தெரியும் போலீஸ் ஸ்டேஷன் சந்தி, அந்த சந்தியிலிருந்து நாங்கள் இந்த குருநகர் வரைக்கும் போகின்ற காணொலிகள். அதே மாதிரி முக்கியமாக வந்து நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம் இந்த குருநகருடைய இந்த பாடி, அதாவது மீன் சந்தை, மீன்களை வந்து விற்கின்ற இடம் வந்து எப்படி இன்றைக்கு இருக்க போகின்றோம் என்னமா என்று சொல்லி அதோட நாங்கள் உங்களுக்கு யதார்த்தமாக போகின்ற இடங்களில் உங்களுக்கு பார சில விடயங்கள், அதே மாதிரி உங்களுக்கு சந்தையை பார்த்துட்டு ஒரு சில இடங்களை வந்து உங்களுக்கு காட்டுறதாக இருக்கிறோம். என்னுடைய சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த காவலியை வந்து பாருங்கள். அதோட நாங்கள் சில இடங்களை வந்து மேலோட்டமாக காட்டிக்கொண்டு போவோம். அந்த இடங்கள் தொடர்பாக உங்களுக்கு மேலதிகமான காணொளிகள் தேவை அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ல வந்து தெரிவிக்கலாம். நாங்கள் அந்த காணொளிகளை உங்களுக்கு வந்து தாரத்துக்கு வந்து தயாராக இருக்கிறோம். இப்போ வந்து வாங்க போவோம் குருநகர் இன்றைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் யாழ்ப்பாணம் போலீஸ் ஸ்டேஷன் சந்தையிலிருந்து குருநகர் வரைக்கும் போகிறோம். முக்கியமாக குருநகர் சந்தையை வந்து இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அதோட உங்களுக்கு இந்த வழியில் போக இருக்கிற விஷயங்களை நாங்கள் காட்டிக்கொண்டு போக கொண்டு பார்க்கணும். இப்படியே இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் துறையப்பா விளையாட்டு அரங்கம் வந்து இருக்குது. யாழ்ப்பாணத்தின் இந்த பனைமரங்கள்லாம் இங்கே வந்து சிறப்பு நல்ல வழியாக வந்து பராமரிக்கணும். இந்த பனைமரங்களை லைனுக்கு வந்துவிட்டது. இப்படி இந்தியாவில் பார்த்தோம்னா எங்கள் தந்தை செல்வா அவர்களுடைய நினைவு தூவி வந்து இதில் இருக்கு பாருங்க. இங்கே காங்கேசந்துறை கண்டி வீதி என்று இருக்குது. இப்படி நாங்கள் ஏனையின் வீதியால் வந்து போயிட்டு யாழ்ப்பாணம் போர்ட்ஸ் அடியால் நாங்கள் இப்போ குருநகருக்குள்ளே வந்து நாங்கள் போகிறோம். இதை பாருங்க, மாநகர சபையினுடைய கட்டுரம் வந்து இப்போ வந்து கட்டி முடிக்கப்படுகின்ற நிலைமையில் வந்துருக்குது. இப்போ வந்து எல்லாம் பெயிண்ட் பண்ணி கொண்டு வைக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் காலத்தில் இந்த கட்டுரம் வந்து முடிவடைஞ்சிட்ட வேலையிலாக மிக பிரம்மாண்டமான ஒரு கட்டுரம் உண்டு. இப்படி இருக்கா காட்டுங்க. சுப்பிரமணியம் பூங்கா என் காட்டுங்க. சுப்பிரமணியம் பூங்கா, அதோட இஞ்சால யாழ்ப்பாணம் நீதிமன்றம் இருக்குது. நீதிமன்றத்தை தான் நாங்கள் இப்போ வந்து திருப்ப போகிறோம். அப்படி இந்த பில்டிங் ஒரு வடிவம் அப்படியே காட்டுங்க. மிக பிரம்மாண்டமான ஒரு பில்டிங் ஒன்று கட்டப்பட்டு கொண்டு இருக்குது.
இது வந்து பாருங்க ஒரு ராணுவத்துடைய கேம்ப் ஒன்று இருக்குது. இது நீண்ட காலமாக இந்த கேம்ப் வந்து இதுக்குள்ள இருக்கு இந்த குருநகர் பிரதேசத்துக்குள்ள. அப்படி இந்த கேம்போட சேர்ந்த மாதிரி ஒரு தூவி ஒன்றும் கட்டி வச்சிருக்கேன். இன்றைக்காக வந்து கடல் கரையோட பார்த்து தான் தெரியும். வேறு கோயில் இது நாங்கள் குருநகருக்குள்ள இந்த ஒரு கோயிலை தான் பார்க்கலாம் போல், சைவ கோயில். எந்த அங்காலையெல்லாம் வந்து கூடுதலாக கிறிஸ்தவ ஆலயங்கள்லாம் இந்த பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் வந்துருக்கு. பழைய கால அந்த காலத்து கோயில்கள் எல்லாம் வந்துருக்குது. நிறைய வரலாறுகள் இருக்குது. நாங்கள் அதெல்லாம் இன்றைக்கு பார்க்கல முதலியில். இன்றைக்கு நாங்கள் முக்கியமாக சந்தையை காட்டிக்கொண்டு உங்களுக்கு அடுத்தடுத்த காலைகள் நாங்கள் விரிவாக போடுவோம். இல்லையே இதில் பாருங்கள், இப்போ நாங்கள் இந்த குருநகர் இதுக்குள்ளே இந்த முதலாவது வீதிக்குள்ளே நாங்கள் நுழைஞ்சாலே சும்மா அப்படியே கடலின் வாசம் அப்படியே மணக்குதுன்னு இப்படி இந்த பகுதிகளில் வந்து இந்த குருநகர் மக்களுடைய முக்கியமான இந்த மீன்பிடி தொழில்கள் இடம்பெறுகின்ற பகுதி, முக்கியமான ஒரு தளம் அப்படின்னு சொல்லலாம். இதில் பாருங்க எல்லாம் வந்து கூடுதலாக இந்த ரோலர் படகுகள் எல்லாம் வந்து இருக்குது. அதிகமான படகுகள் வந்து இப்போ வந்து வேலையில் செஞ்சு கொண்டிருக்கிறோம், புதுப்பிக்கிற அந்த வேலையில் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா முக்கியமான ஒரு இடம் பெட்ரோல் சைட். இது வந்து ஒரு முக்கியமானது. ஏன்றால் இங்கே வந்து தான் இந்த தொழிலாளர்கள் தங்களுடைய படகுகளுக்கான மண்ணெண்ணெய்கள் எல்லாத்துக்கும் பெட்ரோல்கள் அதுகளையும் வந்து பெற்றுக்கொள்கிற இடமாக இருக்குது. விடியவும் இங்கே வந்து பாருங்க வேலையில் நடந்து கொண்டிருக்குது. இங்கே வந்து மூணாவது வேலைகள் வந்து சரி செஞ்சு கொண்டிருக்கிறேன். நண்டு தட்டி கொண்டிருக்கிறேன் பேரும். இப்போ நீங்கள் குருநகரில் வந்து நண்டு வந்து வேலையிலிருந்து தட்டி கொண்டிருக்கிறத பார்க்குறீங்க. அங்கள் வணக்கம். என்ன நண்டு இப்போ என்ன கூட படுதோ? இப்போ இல்லைண்ணே, என்ன மீன் கூட படுது இப்போ? ஓ இப்போ என்ன சீசன் என்ன? மழை காலம் தானே தம்பி. சரியாங்க, நன்றி. நாங்கள் வந்து தொழில் சார்ந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். என்ன இருக்கு எனக்கு இது வந்து தூண்டிலுக்கு போகிறதாங்க. ஆனால் இந்த ரோட்டுக்கு என்ன பேர் என்ன? பீச் ரோட், கடற்கரை வீதியன். அந்த மெயின் சார் அண்ணாக்கள்லாம் இப்போ வந்து தொழிலுக்கு போய் வந்துட்டீங்களா? எல்லாம் தான் போகிறீங்க? வேலை ஞாயிற்றுக்கிழமை வந்து கூடுதலாக சேர்ச்சிகளுக்கு போகிற வழியாக தொழில்கள் வந்து குறைவு. இப்போ வேலைகள் வந்து வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன். நீ நாளைக்கு விளைக்கிட்டு நினைக்கிறேன் தொழிலுக்கு இருந்து அதில் வந்து தைக்கிறது இல்லாட்டி புதிய வேலைகளை வந்து கட்டுற வேலைகளை வந்து இந்த இடத்துல தான் செய்யணும். இன்றைக்கு வந்து இந்த வேலைகளை வந்து சரி செய்கிற வேலைகள், அதாவது புது வேலைகளை வந்து கட்டுற வேலைகள் அதில் வந்து செய்யணும். இல்லை வந்து ஒரு மண்டபம் அமைச்சிருக்கேன். எனக்கு இது வந்து ஒரு பொது மண்டபம் அப்படின்னு சொல்லி இதுக்குள்ளே தான் இந்த தொழிலாளர்கள் வந்து வேலையை செய்யணும். பாருங்கள் எல்லா வேலைகளும் வந்துருக்கு, மீன்பிடி வேலைகள் எல்லாம். பாருங்கள் இவ்வளோ தொழிலாளர்கள் வந்து நிற்கிறோம்னு சொல்லி சும்மா எல்லாம் பட்டியலோட நிற்கிறேன். இப்போ வந்து நாங்கள் அவங்களுக்கு இந்த சந்தையோட சும்மா நோம்பலாக சுற்றி காட்டி போட்டு மற்ற விஷயங்கள் மீன்கள் எல்லாம் வந்து வந்திருக்கேன் நினைக்கிறேன். பாருங்கள் இன்றைக்கு எல்லாம் கொஞ்சம் சனமும் கூடவா தான் இருக்குது. வேலை எல்லாம் வந்து கூட இந்த வேறு இடங்களுக்கு பிரதேசங்களுக்கு மீன்களை தொகையாக கொண்டு போகிறதுக்கான வாகனங்களை வந்து பாட்டி வச்சுக்கிறேன். இதே நாங்கள் சந்தை அப்படி சுற்றி இருக்கவங்களுக்கு இந்த ரவுண்ட் வந்து போட்டு மீன்களை வந்து போய் சாப்பிடும். இதில் பாருங்க தொழிலாளர்கள்லாம் வந்து இப்போ வந்து வந்திருக்கிறோம். எனக்கு தொழிலாளர்கள்லாம் வேலைக்கு வந்துடணும். அப்போ தான் மீன்கள் வந்து பார்த்து தங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கலாம்னு சொல்லி வேலைக்கு வர இதில் வந்து இதெல்லாம் டீஎல் குடிப்பினோம், குடிச்சிட்டு அப்படியே சாப்பிட்றாக்கள் சாப்பிட்டுட்டு தங்களுடைய மீன்களை வந்து எடுத்துக்கொண்டு போவினோம். வாங்க போய் பார்ப்போம். அப்படியே இதில் பாருங்க எல்லாம் கூடுதலாக வந்து இந்த எங்கே MB90 சைக்கிள் எல்லாம் நிற்குது வியாபாரத்துக்கு. எல்லாம் பட்டியெல்லாம் கட்டிக்கொண்டிருக்கு. மீன் வியாபாரம் பண்ணிட்டு அங்கே 90 சைக்கிள்லாம் ஃபேமஸ்ன்னு அதுக்கெல்லாம் சைக்கிளில் விட்டுட்டு இப்போ வந்து சந்தைக்குள்ளான் பிஸியாக இருப்பின வேண்டாம். எல்லாம் மீன்கள் பார்த்துட்டு வெளியே வந்து மீன்களை வந்து கொண்டாந்து எல்லாம் பொட்டியலுக்கு வந்து காட்டினோம். இப்போ அண்ணா வந்து மீன் வந்து எடுத்துகிட்டு கூடாது, கொஞ்சம் மீன் எடுத்துருக்குறேண்ணே.
இப்படியே சந்தைக்கு வந்து என்னன்னு சொன்னால் இப்படியே தங்களுக்கு இருக்க டைம்களில் கூட்டா சேர்ந்து சில கதைகளை காய்ச்சிட்டு போவேன்னு நினைக்கிறேன். இந்த பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே இந்த கடல் உணவுகளை வந்து அதாவது மீன்களை வந்து கொள்வனவு செஞ்சு வேறு குழம்பு அங்கே பகுதிகளுக்கு வந்து அனுப்புகிற வேலையில் செய்கிறதுக்கு இந்த சந்தையை சுற்றியும் கடைகள் வந்து இருக்குது. இப்போ வந்து இந்த கடையில் கொஞ்சம் நான் நினைக்கிறேன் பரபரப்பு இல்லாமல் கிடக்கு. ஏன்டா இப்போ வந்து வியாபாரம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இனிமேல் வியாபாரம் செஞ்சு முடிய மிச்ச மீன்களை வந்து கொள்வனவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் பாருங்க எல்லாம் மீன்கள் வந்து ஐஸ் பண்ணி எப்படி வேறு இடங்களுக்கு கொண்டு போகிறோன்னு சொல்லி பாருங்க. எல்லாம் ஐஸுகள்லாம் போட்டு இப்படி பொட்டிகளுக்கு வந்து வச்சிருக்கணும். இதெல்லாம் பொட்டிகள் இப்போ தயார் நிலையில் இருக்குது. இப்போ இனி சந்தைகள் வந்து கூட தொழிலாளர்கள்லாம் எடுத்துக்கொண்டு போய் முடிஞ்சதுக்கு பிறகு இவர்கள் தங்களுக்கான ஒரு விலையில் போட்டு மிச்ச மீன்கள் எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு போயிடும். இதில் ஒரு பெரிய கூலர் ஒன்று இருக்குது பாப். இதில் பெரிய கூலர் வச்சுக்கணும். இந்த குருநகர் இந்த வாடி வந்து எந்த நாளுமே வந்து எப்படியுமே வந்து பரபரப்பாக தான் இருக்கும். ஏன்டா இங்கே தான் வந்து பெருமளவான மீன்கள் வந்து வியாபாரங்கள் வந்து தொகையாக வந்து செய்யப்படுறது. பாருங்க இங்கே வந்து நீங்கள் மீன்கள் வந்து வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மீன்கள் வந்து நீங்கள் வெட்டி கூட எடுத்துக்கொண்டு போகலாம். இதில் வந்து மீன்கள் வெட்டி கொண்டு இருக்கணும். பாருங்க நெடுமுறை இந்த சைஸ் நெடுமுறைலாண்டா அப்படி தான் நெடுவலாக இருக்கு. இது எவ்வளோ வருமா நீங்கள் 1900 முறை பார்த்தீங்கன்னா நீங்கள் 1900 வாங்கலாம். இன்றைக்கு வாங்கல மீன் வாங்கல கனவை வந்து வெட்டிக்கலாம். சரி இப்படி நாங்கள் இந்தியாவில் போயிட்டு வேறு மீன்களையும் பார்ப்போம். இதுக்குள்ள திருக்கை எல்லாம் வந்து தண்ணிக்குள்ளே ஓட்டுருக்காங்க. மூணா சொல்லி போ. ஐயா நெடுமுறையோட போராடி கொண்டு இருக்காரு. நெடுமுறையில் வந்து எப்படி வெட்டுறேன்னு சொல்லி பாருங்க. அதுக்காக வட்டமாக வேணுமா? இது வந்து கடை சாப்பாடு கடைக்கு முறால் வந்து வாங்கி வெட்டிக்கிட்டு போய் நம்ம குருநகர் வாடியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் வந்து கூரல், அதாவது கூரல் முறையில் வந்து நீங்கள் எடுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு சில்லறையாக நீங்கள் வாங்கணும்னு சொன்னாலும் சில்லறையாக வந்து வாங்கலாம். இதை வாங்கலாம் பெரிய மீன். அண்ணா இது என்ன மீன்? பாரு இந்த சைஸை பாருங்க. என்ன மீன் அது? பாருயா பாரு. இதில் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் பாரு. இது வந்து கயல் மீன். என்ன விலையம்மா போகுது மீன்? இப்படி தனியோ அப்படி 1300. கயல் மீன் வந்து 1300 ரூபாய். பாரா கிலோவா தனியவா? ஒரு மீன் ஒவ்வொரு மீனாவா? எது எடுத்தாலும் 1300. இல்லை பாருங்க கிளியில் இருந்தால் உங்களுக்கு கிளியிலே ஒரு மீன், ஒரு கிளி மீன். அதாவது என்ன சொன்னால் இந்த மீன் ஸ்பெஷல் வந்து சொண்டு வந்து அப்படியே கிளி சொண்டு மாதிரி இருக்கின்றாரு. கிட்ட காட்டுறாரு கிளியின் சொண்டு மாதிரியே இருக்கும் கிளி மீன் அப்படின்னு சொல்றது. இதில் பாருங்க நெடுமுறையில் வந்து சும்மா குமிச்சு விட்டுருக்கிறேன். உங்களுக்கு அதில் அம்மா வந்து இந்த விலையெல்லாம் சொல்லியிருப்போம். உங்கள் சைஸ் எல்லாம் இருக்குது. அப்பா பார்க்குறதுக்கு சும்மா அப்படி இருக்குது. நீல கலரில் இருக்க பாருங்க. இது வந்து ஒட்டி என்ன ஒட்டி இந்த சைஸை பாருங்க. ஒட்டியும் ஓவர் ஆகாது.
இப்போ வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க கூரலில் வந்து அப்படி மீன்கள் வந்து விற்கிறோம்னு சொல்லி இப்போ வந்து நண்டு வந்து கொட்டிருக்கு 1500 இப்போ கூரலுக்கு அப்படியே அப்படியே 2100 இதில் வந்து இப்போ கனவை வந்து போட்டுக்கணும் கண்டிப்பாக கனவை வந்து கூற கிலோ வந்து 600 படி கூறுங்க இதில் எத்தனை கிலோ இருக்குன்னு சொல்லுங்கள் இல்லை கிலோ கிலோ எவ்வளோ 600 தரேன் கிலோ தான் 1150 இது வந்து இப்போ கிலோ வந்து 1500 போகணும் நமக்கு வந்து 1200 இன்றைக்கு திருநகரில் இந்த நெடுமுறைலாம் இன்றைக்கு ஸ்பெஷல் போடும் ஏன்னா எல்லா இடத்துலையும் நெடுமுறை இருக்குது அப்பா இதுகள் குத்தினா சரியாகுமா கலன்னு ரெண்டே நெடுமுறை கூட படுறது போல பாருங்க இன்றைக்கு சந்தை வந்து எப்படி பரபரப்பாக வந்து இருக்குன்னு சொல்லி இதில் ராடுகள் இது கருவாவா என்ன மீன் கருவா கருவாச்சல்லை இது வந்து கருவாச்சல்லை பெரிய கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஏதோ ஒரு மீன் கொஞ்சம் பூரினம் போட பார்ப்போம் பெரிய சைஸ் அவன் கொஞ்சம் சின்ன சைஸ் என்ன வேணுமோ ஒரு ஆள் என்ன பெரிய ஆள் பெரிய இறால் 1800 போதான இறால்ண்டா அப்படி இறால் தானே சைஸப்பாக இருக்கும் ஸோ விற்பனை நிலையம் காகம் கூடு கட்ட இடமில்ல அங்கே கூடு கட்டிருக்கேன் கிணறு ஒன்று வச்சுக்கணும் 500 இந்த எவ்வளோ 1750 வருமே பால் மண்டால் மீன் வந்து போட்டுக்கணும் 1000 ரூபா கூரலில் போய் கொண்டு திருக்காக்குட்டி கொஞ்சம் வந்து பாருங்க திருக்காக்குட்டி 400 ரூபாய்க்கு கூறி கொண்டிருக்கணும் இவ்வளோ திருக்காக்குட்டி நல்ல பெரிய கிணறு மீன் வந்து 1600 ரூபாய்க்கு வந்து இருக்கு பாருங்க என்ன எடுத்தாங்க மீன் கிலோ வந்து 600
மீன் பாடி வந்து இவ்விடத்து இருக்குது. ஆனால் இங்கால இந்த இடங்களில் இந்த கடல் சைட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழிலுக்கு போய் வர இந்த தொழிலாளிகள் வந்து தங்கள் போட்டுகளை வந்து நிப்பாட்டி மீன்களை வந்து தட்டி விடும். இப்போ வந்து தட்டி கொண்டிருக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து பெரிய ஒட்டி எல்லாமே தட்டி கொண்டிருக்கிறேன். தட்டி போட்டு அப்படியே பக்கத்துலேயே சந்தை இருக்குது. சந்தையில் போயிட்டு தங்களுடைய கூரல்களில் வந்து மீன்களை வந்து ஆக்களுக்கு கொடுக்கணும். இன்னும் வந்து நிறைய போட்டுகள் வந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி பார்ப்போம். சில ரோலர்கள்லாம் வந்து சில நேரத்தில் 1 மாதம் அப்படி மீண்டு கொண்டு வர மீன்கள் அப்படியே நிறைய மீன்கள் வரும். இப்படி நாங்கள் தொடர்ச்சியாக இந்த கடற்கரை வீதி இருக்குது தானே, கடற்கரை வீதியால் உங்களுக்கு போன்ற ஒரு சில விஷயங்களை காட்டி கொண்டு தான் காவலையை வந்து முடிப்போம். தொடர்ச்சியாக வந்து பாருங்க. நாங்கள் முதல் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள், கோயில்கள், உங்களுக்கு ஆலயங்கள் இல்லாட்டிக்கு ஏதாவது சிறந்த விஷயங்கள் இங்கே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கொமெண்டில் வந்து தெரிவிங்க. அதை நாங்கள் உங்களுக்கு காவலையை எடுத்து போடுறோம். எங்களால் இயன்ற அளவு நாங்கள் தேடி ஒரு சில விஷயங்களை போடுவோம்னு நினைக்கிறோம். இந்த கொரோனா சம்பந்தம் நிறைய விஷயங்கள் இருக்குது போடுறதுக்கு. தொடர்ச்சியாக காவலைகள் வந்து வரும். தவறாமல் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ நாங்கள் மற்ற விஷயங்களையும் போய் பார்ப்போம். இந்த இதில் வந்து கருவாடு போடுற இடம் பாருங்க. ரோட்லேயே போட்டு இருக்கு நல்லா கருவாடு காய வச்சுக்க. பெரிய பெரிய கருவாடு போட்டுக்கிறாங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு இந்த கருவாடு பற்றி சம்மந்தமாக ஒரு வீடியோ தனியாக கவர்மெண்ட் சொன்னால் கமெண்ட் பண்ணால் உங்களுக்கு வீடியோ வந்து அது சம்மந்தம் ஆகிடும். கருவாடுகள் எப்படி கழுவி என்ன மாதிரி செய்யணும்னு சொல்லி விஷயங்கள் இருக்குது. மேலோட்டமாக இந்த காலையில் காட்டியிருக்கோம். காலையில் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கூடுறோம். கடற்கரை வீதியில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் பாருங்க. கீழே வெள்ளத்தை காட்டுங்க. நாங்கள் வீடுகளுக்கு வடிவுக்கு பதிக்கிற மாதிரி ரோட்டுகள் நம்ம கல் பதிச்சு வச்சுக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு தெரியும் குருநகர் அப்படின்னு சொன்னாலே வீடுகள் எல்லாம் வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும். இதில் வந்து ஒரு முக்கியமான கோயில் ஒன்று இருக்குது. இந்த கோயிலையும் காட்டுவோம். அக்கா, இது கோயிலுக்கு என்ன பேர்? வேளாங்கண்ணி. இதில் பாருங்க வேளாங்கண்ணி மாதா ஆலயம் இருக்குது. கோயிலை வழியாக காணும். இதுலேயும் ஒரு சின்ன பகுதி ஒன்று இருக்குது. இதில் வந்து ஆக்கள் இந்த வேலை வேலைகள் அதை செய்கிற வேலையில் செய்கிறேன். இப்போ வந்து பொழுது போய் கொண்டிருக்கிறேன் நினைக்கிறேன். ஏன்னா தொழில்கள் எல்லாம் முடிஞ்சது கூடாது. இதுலேயும் ஒரு கோயில் ஒன்று பாருங்க. குலவிளக்கி மாதா ஆலயம். அப்படியே நாங்கள் இந்த கடற்கரை வீதியே இருக்க பார்ப்போம்னு சொல்லி வந்த இடத்துல இதில் தம்பியூரால் வந்து வடிவான கப்பல் ஒன்று செஞ்சு வச்சுருக்கார். வேறுங்க இந்தியாவில் உங்களுக்கு பெரிய கப்பல்கள் நிற்குது, படகுகள் நிற்குது. இதில் தம்பியூரால் என்ன பாய் கப்பலாக தம்பி இது ஏன் செஞ்சு வச்சுக்கிறீங்க? இது அந்த வள்ளம் செஞ்சதால நான் அப்பா செஞ்சேன். அப்பா செஞ்சிருந்தாரு. இப்போ என்ன செய்றீங்க நீங்கள்? ஒன்று வந்து இங்கே வைக்கிறீங்களா வாடி வைக்கண்ணே? போடுமா இன்ஜின் பார்த்தீங்களா? அப்படி யதார்த்தமாக இப்படி ஒரு இந்த படகு இருக்குமோ அதே மாதிரி மரத்திலேயே செஞ்சுருக்கிறேன். பின்னுக்கு துடுப்பு எல்லாம் இருக்குது. அந்த அப்போ இந்த மக்களுக்கு வந்து இந்த கடல் தொழில் செய்கிற வேலைகளுக்கு வந்து சாயம் போடுற வேலை செஞ்சு நினைக்கிறேன் பாருங்க. எல்லாம் புதுசாக வந்து வேலை மினியும் கொண்டு இருக்குது. ரோட்டு ஃபுல்லாகவே எல்லாம் நீல கலரில் கிடக்கு. நடக்கிற இதுக்குள்ள வந்து வேலை அந்த சாயத்தை வந்து கரைச்சி போட்டு வேலையில துவச்சி எடுப்பின நினைக்கிறேன். என்னண்ணா இது நடக்குது? இப்போ பழைய வேலையை சாயம் போடுறது புதுசாக பைப்பாடு இதில் வந்து அவையில் வந்து அந்த பாவிச்ச சில பழைய வேலைகள் இருக்குது தானே, இந்த வேலையில் வந்து தங்களை டைம்கள் இருக்கிற நேரங்களில் புதுப்பிப்பினம். அப்படி அந்த கயிறுகள் மாற்றி சில ஓட்டைகளோட சிலைகள் இருந்தால் அதுகளையும் வந்து தச்சு இப்போ வந்து சாயம் போட்டு புதுசாக அதாவது ஃப்ரெஷ்ஷாக தொழிலுக்கு ஏற்ற மாதிரி தயார் செஞ்சு கொண்டு வைக்கணும். இதில் வந்து இந்த கடலுக்குள்ள இந்த கூடுகள் வந்து அடிக்கைக்குள்ள அவை பயன்படுத்துகிற இந்த பெப்புகளை பேரும் ஆக்கள்ல காலுகளில் ஃபுல்லாக நீளத்தோடு நிற்கிறோம். இருக்கிறது இந்த சாயம் போடாத வேலை எல்லாம் வடிவாக தட்டி கழுவி அப்படியே சாயம் போடணும்னா உங்களுக்கு இப்படியே புத்தம்பது வேலையாக இருக்கும். வரும் குருநகர் ஜெட்டிக்கு வந்திருக்கோம். இதுதான் இந்த குருநகர் ஜெட்டி. இப்போ வந்து காவலி வந்து கொஞ்சம் டைம் போனதால் நாங்கள் வந்து இந்த ஜெட்டியும் வந்து ஒரு முக்கியமான இடம் இந்த குருநகரில். ஏன்னா நிறைய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம் உண்டு. பழைய கால ஜெட்டி கொண்டு இது
இந்த இடத்துல இருந்து அந்த காலத்தில் வந்து இந்தியாவுக்கு எல்லாம் போனோம் அப்படின்னு சொல்லலாம் கதையெல்லாம் சொல்லிவினோம். அவர்கள் நாங்கள் இந்த இடத்துலேருந்து இந்த பாலத்தீவு அதுகளுக்கெல்லாம் போனாங்க. பாலத்தீவு அந்தோனியாருடைய திருவிழாக்கெல்லாம் இந்த இடங்கள்ல தான் போனாங்க. அப்போ இதோட வந்து நான் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் காவடி வந்து முடிக்க போகிறோம். நான் போனேன். அப்போ அடுத்த என்ன தொடர்ச்சியாக கொடுக்கலாம். அதாவது ஏன்னா இப்போ இந்த குருநகரை வந்து நாங்கள் ஒரு காவலில் வந்து எப்போயுமே காட்டவும் மேலே அது ஏன்னா நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆழமாக போனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ நாங்கள் இனி அடுத்தடுத்த காவலியில் வந்து நாங்கள் இந்த குருநகர் ஜெட்டியில் இருந்து அஞ்சு மாடி அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள் இருக்குது. இந்தியாவிலையும் நிறைய தொழில்கள் நடந்து கொண்டு இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. தொடர்ச்சியாக நாங்கள் அதையில் வந்து உங்களுக்கு காட்டுவோம். தொடர்ச்சியாக பார்க்கணும் இந்த காவலின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த காவலி வந்து போகும். 3 காணொலியில் வந்து நாங்கள் சந்திக்கலாம். ஏன்னா டாட்டா.